திமுகவும் அதிமுகவும் எப்படி இருந்ததுங்கிறது முதல்ல கடந்த தேர்தல் அவர் பார்த்தார்ல, நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தார்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி 80 லட்சம் வாக்குகள் அளித்திருக்கிற மக்கள் தமிழ்நாட்டில் இல்லையா, தமிழ்நாட்டுக்காரங்க தானே. ஒரு 30 லட்சம் வாக்குகளுக்கு மேலே பெற்றிருக்கிற நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் தானே இருக்காங்க, அவங்களும் தமிழ்நாட்டுக்காரங்க தானே. அப்போ இதெல்லாம் இந்த 1,20,00,000 வாக்குகளை எல்லாம் ஒதுக்கிட்டு இவங்க தேர்தலை சந்திக்கிறாங்களா? திமுக 6% வீட்டு அவங்க ஓட்டு குறைஞ்சிருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் கணக்கு பாருங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கடந்த தேர்தலை வச்சு பார்க்கும்போது 9% வாக்கு குறைஞ்சிருக்கு. அவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் நாங்கள் குறையவே இல்லை, நாங்கள் கூடியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது எந்த கணக்கில் சொல்றாரு எனக்கு புரியல. நானும் யோசிச்சு பார்த்தேன். போன தேர்தலில் 21 இடங்களில் போட்டியிட்டு ஏறத்தாழ அதே 20% வாக்குகள். இந்த முறை 34 இடங்களில் போட்டியிட்டு அதே இடம்னா என்ன அர்த்தம்? அப்ப இவர் எந்த கணக்கை சொல்றாரு? அதிமுகவும் அவங்களுடைய வாக்கு சரிவு ஏற்பட்டிருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வாக்கு மிக மிக அதிகமாக இருக்கிறது. இது மக்களுடைய ஆதரவால் இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனக்கும் போட்டி உனக்கும் போட்டிங்கிறதெல்லாம் மக்கள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் 2 பேரும் தனியாக போட்டிக்கிட்டா, தமிழ்நாடை விட்டு வேற எங்கேயாவது எந்த கட்சியும் வராமல் தனியாக போட்டிக்கிட்டா அது அந்த எந்த ஊரில் நடக்கிற தேர்தல் தெரியல. இங்கே மக்களுக்கான கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. நீங்கள் இந்த தேர்தலில் பாருங்கள், எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய வலிமையான ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெறப் போகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. இப்ப 4 முனை 5 முனையாக போட்டிகள் மாறும் பொழுது அது ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்காது. அதே நேரத்தில் டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு, அதிமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகளும் பாஜக கூட்டணிக்கு வரணும் சொல்லியிருக்காரு. உங்களுடைய தலைவர் சட்டமன்ற குழு தலைவர் நயனா நாகேந்திரன் இப்போது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்காத பிற கட்சிகளும் இந்த கூட்டணிக்கு வரலாம் சொல்லிட்டு ஒரு மறைமுக அழைப்பாக அவர் ஒரு தரப்பு சொல்றாரு. தொண்டர்களும் சிலர் வலிமையான கூட்டணி அமைக்கணும்னா நம்ம அதிமுக பக்கம் போகணும்னு சொல்றாங்க. ஆனாலும் இது எப்படி பாக்குறீங்க? தலைவர் ஒரு கருத்து சொல்றாரு, மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் மாறுபடுறாங்க. எல்லாரும் மாறுபட்டா கூட தலைவர் சொல்ற கருத்தை தானே நாங்க தொண்டர்கள் ஏத்துக்க முடியும். மாநில தலைவர் இந்த டீமுக்கு கேப்டன், கப்பலை வழிநடத்த செல்லக்கூடியவர். அப்போ அவர் என்ன கருத்து சொல்றாரோ அதை தொடர்ந்து நாங்கள் அதை பற்றி சிந்திக்கிறது, அதற்கான முயற்சி ஈடுபடுறது தான் கட்சி தொண்டர்களுடைய நிலைமை. அந்த அடிப்படையில் தலைவர் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறோ அதான் பார்க்க முடியும். நீ திமுக காரங்க எப்போ பார்த்தாலும் அதிமுக, நீ கள்ள கூட்டணி பாஜகவோட, அதிமுக காரங்க எப்போ பார்த்தாலும் திமுக கூட கள்ள கூட்டணி. ஒரு தீர்மானங்கள் போடும்போது மத்திய அரசை வலியுறுத்துகிறது என்று முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி தீர்மானம் போட்டா உடனே கள்ள கூட்டணி பாருங்க, மாநில அரசை கண்டிக்கிறாரு, மத்திய அரசை வலியுறுத்துகிறாரு, இப்படி இவங்க சொல்றாங்க. ஒரு கலைஞருடைய நாணயம் வெளியேற்றதுக்கு ராஜ்நாத் சிங் போன்ற பெரிய தலைவர்கள் கலந்துகிட்டா பாத்தீங்களா கள்ள கூட்டணின்னு அதிமுக உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது, வெட்டித்தனமா இதை பேசிட்டு இருக்காங்க. நாட்டில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவு என்ன, கட்சிகளுக்கு இடையில இருக்கிற உறவு என்னங்களோட புரிஞ்சிக்காம இவங்க பேசுறாங்க. அப்ப இவங்க 2 பேருக்கு மத்தியில் இன்றைக்கு அவங்களுடைய நினைப்பு என்ன சிந்தனை எல்லாம் அண்ணாமலை அவர்கள், பாஜக அவர்கள். இதுதான் பாஜக என்ன பண்ணுது, மாநிலத்தில் அண்ணாமலை என்ன பண்ற, இந்த நிலைமைக்கு அவங்களை கொண்டு விட்டுட்டோம். அந்த அளவுக்கு கட்சி வளர்ந்துருக்கிறது தான் அர்த்தம். கூட்டணி இருக்கு இல்லைங்கிறத தேர்தல் நேரத்தில் தான் நம்ம பேசணும், வேற வேலையே இல்லையா? நானும் பார்க்கிறேன், உள்ளாட்சி தேர்தல் இருந்து நாடாளுமன்ற தேர்தல் இருந்து இப்ப சும்மா தேர்தல் இல்லாத காலத்துல கூட கூட்டணி இல்லை, கூட்டணி இருக்கு, கூட்டணி இல்லைன்னு இதைத்தான் வேலையா? வேற வேலையே இல்லையா அதிமுகவுக்கு? கட்சி தொண்டர்களை பார்த்து கட்சி வளர்ச்சிக்கான வேலையை பார்க்க சொல்லுங்க, அவங்களுக்கு இருக்கிற குழப்பத்தை தீர்க்க சொல்லுங்க. எங்க போனாலும் மாவட்ட ஆய்வுக்குழு கூட்டத்தில் சேரை போட்டு உடைச்சு தகராறு பண்ணி கலவரம் பண்ணி முன்னாள் அமைச்சர்களுக்கு முன்னாடியே தகராறு அந்த பிரச்சனையை பேசணும். உங்களுக்கு கூட்டணி இருக்கு இல்லைன்னு மக்கள் கேட்டாங்களா? ஜெயக்குமார் அவர்களே பாஜக கூட்டணி இருக்கான்னு மக்கள் யாராவது கேட்டாங்களா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் இதை பேசி பேசி உங்களுடைய பலவீனத்தை வெளியிலே காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். யாருக்கு நீங்க காலை பிடிக்கிறதுக்கு யாரு தயவு வேண்டி நீங்க இந்த கூட்டணி இல்லைன்னு சொல்றீங்கன்னு எங்களுக்கு எல்லாம் புரியாதா? மக்களுக்கு புரியாதா? அது உங்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். இது நிச்சயமான உண்மை. எங்க தலைவர் என்ன சொல்றாரோ அது பின்னாடி